நித்யானந்தம். குண்டலினி சக்தி, இந்த குண்டலினி சக்தி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா அதை எப்படி வெளிப்படைய வைக்கிறது, அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பகவான் குண்டலினி சக்தி அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது அது கடவுளின் விதை அப்படின்னு சொல்லுவார். ஆமாங்கய்யா, கடவுள் நம்மளை எல்லாம் அனுப்பும் போது வெறும் கையோட அனுப்பலைங்கய்யா, நமக்குள்ளார அவரையே வச்சுதான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த கடவுளின் விதை தான் குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியை வெளிப்படைய வைக்கிறதுக்கான சரியான நாள் மகா பரமசிவராத்திரி திருநாள். பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் நேரடியாக ஒரே ஒரு தீட்சை வாங்கினாலே போதும், நமக்குள்ளார குண்டலினி சக்தி வெளிப்படையும். நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த சிவ குண்டலினி தியானத்தை செய்து பகவான் கொடுக்கும் அந்த தீட்சையை நம்ம பெற்றோம்னா போதும், நமக்குள்ளார மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். முதல்ல நாம் அப்படிங்கிறது அந்த கடவுளின் விதைதான் அப்படிங்கறத அனுபவமா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் குண்டலினி சக்தி வெளிப்படையும் போது நமக்குள்ளார பெரிய உடல் நலமா, அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார டிஎன்ஏ வெளிப்படைய செய்யும். அதே போல மைட்டோகாண்ட்ரியல் பயோ எனர்ஜி அவேக்கனா. நீங்க வெற்றியாளர்கள் எல்லாரையுமே பாருங்க, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு குண்டலினி சக்தி வெளிப்படைந்ததுனால அவங்களுக்குள்ளார மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருப்பாங்க. இந்த திருநாள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக மாற பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் சிவ குண்டலினி தியானத்தை பெற்று இந்த குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்யும்.